ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் என்னென்ன சமைச்சோம் அதுதான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் தான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, ஸ்கூல் லீவுன்றதுனால எங்கள் அண்ணிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம், எப்படி பண்ணியிருந்தோம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எங்கள் அண்ணி தான் கேரட் சீவி தராங்க. சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சுட்டோம். ரசம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். சோறுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் போட்டிருக்கோம். அது கூடவே கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சிக்கிறோம். கொரன்னு அரைச்சிக்கணும் நல்லா. அரைச்சிட்டோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சதுக்குள்ள தக்காளி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் நுர கட்டுற அளவுக்கு வச்சுருக்கலாம். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நுர கட்டிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கேரட் பொரியல் செய்யலாம் சொல்லிட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிறோம். அது கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதுவுமே போட்டுக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு வேறு அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்காக. அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, வெந்தயம் போட்டிருக்கோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த சைடு கேரட் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம். அது எங்கள் அண்ணி தான் உரித்து தராங்க. அது உரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் காரக்குழம்புல அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான மசாலா தூள் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டு இது கூடவே அந்த புளி கரைசலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு. அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவரைக்காய் போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அவரைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அவரைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், அவரைக்காய் வெந்துட்டுருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ வேறு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலை எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்து அது மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதுதான் எங்கள் வீட்டில் சாட்டர்டே பண்ண லன்ச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மத்தியானம் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி சனி பிரதோஷன்றதுனால வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அந்த கிளிப் தான் இது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.